ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனா இவ்வளவு இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு. இந்த பிரச்சனையோட அளவு கொஞ்சம் 1/4 கிலோவா இருக்கலாமே, 100 கிராமா இருக்கலாமே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி மூட்டை கணக்குல லோடா டிப்பர் லாரியா வந்து இறங்குதுன்னு சில நேரத்துல நம்ம நினைச்சு பார்த்திருப்போம். ஆக்சுவலா நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனை அவ்வளவு பண்படுத்தும். இதை நான் எப்படி சொல்றதை தாண்டி வண்ணதாசன் அவர்களுடைய கவிதையா சொன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு நிறைய இருட்டையும் பார்க்க வேண்டியதாகிறது. ஸோ நமக்கு லைஃப்ல நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஷைனிங் பிரைட்டான மூமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நிஜமா நிறைய இருட்டை பார்த்தா தானே வாய்ப்பு. அப்பதான் நம்ம பண்படுவோம், மெருகேறுவோம், தனியா தெரியும் அப்படின்னு. இவ்வளோ வேணாம் அப்படின்னு நினைப்போம். ஏன் அதுக்கு நான் சூரியனே பார்த்துட்டு போயிடுறேனே அப்படின்னு அதுக்கும் நான் வச்சிருக்கேன் வண்ணதாசன் மாதிரி டோஷிதாசன் எழுதின ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனை பார்ப்பதற்கு நிறைய வெப்பத்தையும் தாங்க வேண்டி இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துலயுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம அதுல இருந்து கத்துக்கிறதுக்கு ஒரு டாலரன்ஸ் லெவல் நிச்சயமாக இருக்கு. ஸோ நிறைய நட்சத்திரங்களை பார்க்கணும்னா நிறைய இருட்டை பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த வை மீ எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுலாம் ஓரமா தள்ளி வச்சுட்டு இந்த இருட்டுல என்ன நட்சத்திரம் தெரியுது, ஓ அதானா நம்ம பாயிண்ட், இதானா நம்ம டார்கெட் அப்படின்னு சூஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா நிறைய நட்சத்திரங்களை நம்மளால பார்க்க முடியும்.